கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் கடனை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைப்பார். கடன் பாரத்தோடு இருக்கிற மக்கள், நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன், கடவுளுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்காதீர்கள். காலையில எழும்பின உடனே 1 ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ கையில எடுங்க. கடவுளுக்கு முன்னால போய் நில்லுங்க. ஆண்டவரே, இன்று முழுவதும் என்ன செலவு என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தையின்படி, உமக்கு நான் முதலிடத்தை கொடுத்து இந்த 1 ரூபாயை இந்த உண்டியலில் உமக்காக நான் போடுகிறேன், நீர் எனக்கான யாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி காலையிலேயே நீங்க போட்டுருங்க. நீ கடன் வாங்க மாட்டேன். நான் நிறைய சாட்சி சொல்ல முடியுது இருக்கு. சேலத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபாதர் ஃபோன் பண்ணார். எனக்கு ஒரு அம்மா ஒரு பக்கெட் நிறைய சில்லறையை கொண்டு வந்து சொன்னாங்க, காலையில் இந்த எடுத்து போட்டு அதை வருஷ கடைசியில் நீங்கள் ஃபாதர்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லத்துலேயோ அனாதை இல்லத்துக்கோ கொடுக்க சொன்னாங்க. அதனால நான் இதை கொண்டு வந்து கொடுத்தேன் ஃபாதர். ஆனால் நான் இதை எடுத்து போட்டு 3வது மாதம் அவர்களுக்கு 90 லட்சம் கடன் இருந்தது. 90 லட்சம் கடன் இருந்தது. நான் அதை செய்தேன் ஃபாதர். 3 மாதத்திற்கு பிறகு என் கணவருக்கு திடீர் என்று ஒரு விசா வந்தது. வெளிநாட்டிற்கு சென்றார். சென்றவர் 3 மாதத்துக்குள்ளாக 90 லட்சத்தையும் என் ஆண்டவர் கடனை திருப்பி அடைக்கும்படியான கிருபையை தந்தார். செய்து பாருங்க. நான் இந்த பீடத்திலிருந்து சொல்றேன், கடவுளுக்கு நீங்க முதலிடத்தை கொடுத்து பாருங்க. நான் எழுதி தர்றேன், உனக்கு கடனே இருக்காது, கடனே இருக்காது.